குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஆஃப்டர்நூனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைப்ரிட் சோலார் பிவி சிஸ்டம். இந்த ஹைப்ரிட் சோலார் பிவி சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இதில் ரெண்டு விதமாக இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபோட்டோவாலட்டிக் டீசல் ஹைப்ரிட் சிஸ்டம், ரெண்டாவது வந்து சோலார் விண்டு ஹைப்ரிட் சிஸ்டம் பிவி. அதான் பிவினா என்னது? ஃபோட்டோவாலட்டிக். விண்டுனா காற்றாலை, சோலார்ன்றது சூரிய ஒளி. அதே பிவின்றது சோலார் தான், அது வந்து டீசல். இந்த ரெண்டையும் வந்து பயன்படுத்தி பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதுதான், அதாவது ரெண்டு பவர். அதாவது ஒரு சோலார் எடுத்துகிட்டு அதை டீசலோட எப்படி பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி சோலாரோட விண்டை வச்சு எப்படி வந்து பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி பவரை வந்து உற்பத்தி பண்ணி எடுக்கிறாங்கன்றது தான் வந்து ஹைப்ரிட் சோலார் பிவி சிஸ்டம் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனோட டெஃபினிஷனே இதுதான். ஹைப்ரிட் சோலார் பிவி சிஸ்டம் என்பது சோலார் பிவி சிஸ்டத்தோடு வேறு ஒரு எலக்ட்ரிக் பவரை உற்பத்தி செய்யக்கூடிய சோர்ஸுடன் சேர்ந்த அமைப்பாகும். வேறு ஒரு பவரை உற்பத்தி, அந்த உற்பத்தி பவர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் டீசல் பவர் பிளான்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி விண்டு வந்து அடுத்து படிக்க போகிறீங்க. ஸோ அதில் எப்படி பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க, இதுதான் ஹைப்ரிட் சோலார் பிவி சிஸ்டம். ஸோ இதில் ரெண்டு டைப்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ரெண்டு நேம் எழுதிக்கலாம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுவும் ஒரு 10 மார்க் கொஸ்டின் தான். இந்த 10 மார்க் கொஸ்டினில் ஒன்றில் டயக்ராம் இருக்குது, இன்னொன்றில் டயக்ராம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதை தியரியாக படிச்சுக்கணும். இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் 10 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ டயக்ராம் இல்லையே அப்படின்றதுக்காக வந்து நம்ம விட்டுறக்கூடாது, அதையும் படித்து தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபோட்டோவாலட்டிக் டீசல் ஹைப்ரிட் சிஸ்டம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், டீசல் பவர் பிளான்ட்டோட சேர்ந்து தான் இந்த பிவி சிஸ்டத்தையும் இணைச்சிருப்பாங்க. எப்படி பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு சேர்ந்த அமைப்பு தான். என்ன அமைப்பு? ஒரு பிவி சிஸ்டத்தையும் டீசல் ஜென்ரேட்டரையும் சேர்ந்து கனெக்ட் பண்ண ஒரு அமைப்புக்கு பேர் தான் வந்து ஃபோட்டோவாலட்டிக் டீசல் ஹைப்ரிட் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சோலார் பிவி சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய ஆகும் செலவு வந்து குறைவாக இருந்தாலும் அந்த டீசல் இருக்குல்லையா, டீசல் ஜென்ரேட்டரை விட சோலார் பிவி சிஸ்டத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இந்த பிவி சிஸ்டத்துக்கு ஆகக்கூடிய செலவு வந்து குறைவு, ஆனால் அந்த டீசல் ஜென்ரேட்டரை விட சோலார் பிவி சிஸ்டத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தது கொடுக்கப்படுகிறது, அதாவது பிவி சிஸ்டத்தில் ஆனது லோடுக்கு வந்து சப்ளை செய்யும். டீசல் ஜென்ரேட்டரானது லோடு டிமாண்டை சரி செய்வதற்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சரி செய்வதற்காக பிவி சிஸ்டத்திலோட சப்ளையும் செய்யும் பவரை விட அதிகமாக தேவைப்படும் பவர் லோடிற்கு சப்ளை செய்யப்படுகிறது. இல்லை மீனிங் புரியுதா? அதாவது பிவி சிஸ்டம்னு இருக்குது, அந்த பிவி சிஸ்டம் ஆனது அதிக லோடு எல்லா இடத்துலையுமே அதிக லோடுன்னு சொல்கிறாங்களே, அதிக லோடுனா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த வரக்கூடிய வோல்டேஜை விட, நார்மல் வோல்டேஜை விட அதிகமான வோல்டேஜை வந்து நம்ம எடுத்திருப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து மோட்டரும் ஓடலாம், இல்லாட்டினா ஹீட்ரு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அதிகமாக லோடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து அதிக லோடுன்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் அதிகமான லோடை வந்து நம்ம பயன்படுத்துவோம், அதுதான் அதிக லோடுக்கு சப்ளை செய்யும். டீசல் ஜென்ரேட்டரானது லோடு டிமாண்டை சரி செய்வதற்காக, இப்போ அதிக லோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் டிமாண்டு. அப்போ டிமாண்டாக இருக்கு இல்லையா, லோடு வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். அதை சரி செய்வதற்காக தான் பிசி சிஸ்டத்தில் சப்ளை செய்யும் பவரை விட அதிகமான தேவைப்படும் பவரை வந்து லோடிற்கு சப்ளை செய்யப்படுகிறது. இதுக்கு சப்ளை செய்யப்படக்கூடிய பவரை விட அதிகமாக நம்மளுக்கு வந்து லோடுக்கு வந்து பவர் வந்து தேவைப்படுறனால அதிகமாக பவரை வந்து லோடுக்கு சப்ளை செய்கிறோம். ஸோ சோலார் எனர்ஜி வந்து வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறாக இருப்பதாலும் டீசல் ஜென்ரேட்டரை உற்பத்தி செய்யும் கெப்பாசிட்டி குறைவாக இருப்பதாலும் பேட்டரிகள் பயன்படுத்தி சோலார் பவரானது ஸ்டோர் செய்யப்படுகிறது. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சோலார் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறாக இருப்பதாலும் டீசல் ஜென்ரேட்டர் வந்து உற்பத்தி செய்யும் கெப்பாசிட்டி வந்து குறைவாக இருக்குது, குறைவாக அதாவது கம்மியாக இருக்குது. கெப்பாசிட்டினா கொள்ளளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதில் வந்து கம்மியாக இருக்குது. அப்புறம் பேட்ரி நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்போ சோலார் பவரானது ஸ்டோர் செய்யப்படுகிறது. இது மூலமாக நம்ம வந்து பேட்ரி மூலமாக சோலார் பவரை என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ ஃபோட்டோவாலட்டிக் டீசல் அப்படின்னாவே
இந்த அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு டீசல் ஜென்ரேட்டரையும் ஒரு சோலார் பேனலையும் இணைச்சிருக்காங்க. இதில் ஆகக்கூடிய செலவு வந்து குறைவு தான். இந்த டீசல் பவர் பிளான்ட் அந்த டீசல் ஜென்ரேட்டரை விட சோலார் பவர் சிஸ்டம் இருக்குல்ல, சோலார் பிவி பவர் சிஸ்டமில் பிவி சிஸ்டத்திற்கு வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இது லோடுக்கு தேவைப்படும் சப்ளை செய்யும். அதிக லோடுக்கு வந்து இது வந்து சப்ளை செய்யப்படுறதுனால இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த டீசல் ஜென்ரேட்டரில் வந்து லோடு வந்து டிமாண்டை வந்து சரி செய்வதற்காக தான் பவர் சிஸ்டத்தில் சப்ளை செய்யும் பவரை விட அதிகமாக தேவைப்படும் பவர் லோடு இருக்குது சப்ளை செய்யப்படுகிறது. இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஜென்ரேட்டர் கெப்பாசிட்டி டீசல் ஜென்ரேட்டர் உற்பத்தி செய்யும் கெப்பாசிட்டி வந்து குறைவாக இருக்கிறனால பேட்டரியை பயன்படுத்தி நம்ம பவரை வந்து ஸ்டோர் செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபோட்டோவால்டிக் டீசல் ஹைப்ரிட் சிஸ்டம். இதில் பேசிக்காக நீ வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து சோலார் விண்டு ஹைப்ரிட் பிவி சிஸ்டம். ஸோ விண்டு ஹைப்ரிட் பிவி சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது பிவினா ஃபோட்டோவால்டிக் விண்டு ஹைப்ரிட் சிஸ்டம். விண்டு டர்பைன் மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அது எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கண்ட்ரோலர் அண்டு இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் அதை வந்து பிவி மாடல்ஸில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கண்ட்ரோலர்னால் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சார்ஜ் கண்ட்ரோலர். அங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. அதுலேயே வந்து இன்வெர்ட்டர் இருக்குது. அடுத்து பேட்ரி. இன்வெர்ட்டருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சார்ஜ் பண்ணுறக்கு அதுக்கு வந்து ஒரு பேட்ரி பேங்க் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அந்த பேட்ரி பேங்க்லேருந்து அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்வெர்ட்டர். ஒரு வீடு இருக்குது, அந்த ஹவுஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹவுஸுக்கு தேவையான வோல்டேஜ் அதாவது லோடு அது வந்து எங்கே போகுதுன்னா இன்வெர்ட்டர்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இன்வெர்ட்டர்லேருந்து நம்மளுக்கு என்ன வோல்டேஜ் வரும், அது வந்து என்னவா மாறி வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடியது வந்து என்ன இருக்கலாம், ஏசியாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஏசி வோல்டேஜஸ் தான், ஏசி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்வெர்ட்டரில் அந்த சார்ஜ் கண்ட்ரோலில் என்ன வோல்டேஜ் இருக்கலாம், டிசியும் இருக்கும். ஸோ இதுதான் ஏசிஆர் டிசி இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதை வந்து நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏசி வோல்டேஜ் வேணும்னா ஏசி வோல்டேஜ் எடுத்துக்கலாம். ஏசி வோல்டேஜ் இன்வெர்ட்டர் மூலமாக டிசியை ஏசியாக மாற்றி வீட்டுக்கு லோடுக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி விண்டு டர்பைன். விண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா காற்று வந்து அடிக்கும்போது அந்த விண்டு டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகி அதை வந்து கண்ட்ரோலர் மூலமாகவும் எடுத்துக்கலாம். அப்போ இதில் இந்த சோலார் விண்டுன்றது என்ன அப்படின்னா, இப்போ சூரியன் வந்து எல்லா நேரத்துலையும் வந்து நம்மளுக்கு இந்த மழை நேரங்களில் அதிகமான காற்றடிக்கும் போது சூரிய ஒளி வந்து கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் சார்ஜ் ஆகக்கூடியது வந்து கம்மியான வோல்டேஜ் சார்ஜ் ஆகும். அப்போ நம்மளுக்கு தேவையான லோடுக்கு தேவையான சப்ளை வோல்டேஜ் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் விண்டு டர்பைன் என்ன பண்ணும், நம்மளுக்கு காற்று அதிகமாக இருக்கும் மழை நேரத்தில் சூரிய ஒளி கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மழை நேரங்களில் அதிகமான காற்று அடிக்கும் இல்லையா, அந்த காற்று மூலமாக இந்த சார்ஜ் கண்ட்ரோலருக்கு அனுப்பும், அதை இன்வெர்ட்டருக்கு அனுப்புகிறோம். அதை டர்பைன் ரொட்டேட் ஆகி அந்த காற்று மூலமாக பவரை ஜென்ரேட் பண்ணி அங்கே அனுப்பும் போது பவர் வந்து நம்மளுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும். அப்போ லோடுக்கு தேவையானது எப்பயுமே வந்து என்ன ஆகணும், தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை இதுலேருந்து வந்தாலும் சரி தான், இந்த விண்டு டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது அதுலேருந்து நம்மளுக்கு பவர் கிடைச்சாலும் நம்மளுக்கு தேவைப்படுற லோடு வந்து லோடுக்கான அந்த வோல்டேஜ் அந்த அதிகமான லோடு வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வோல்டேஜ் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது கண்டினியூஸாக இருக்கும். ஒன்று இதுலேருந்து வரலாம், இல்லை அதுலேருந்து வரலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி இங்கே எடுத்துக்கிறோம். நம்ம தேவைப்பட்ட வோல்டேஜை நம்ம எடுக்கிறோம். அதுதான் வந்து சோலார் விண்டு ஹைப்ரிட் சிஸ்டத்தில் மிக முக்கியமானது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா விண்டு இந்த அமைப்பிற்கு சோலார் பிவி சிஸ்டம் சேர்ந்த அமைப்புக்கு சோலார் விண்டு ஹைப்ரிட் சிஸ்டம்னு சொல்லியிருக்கோம். ஸோ விண்டு மற்றும் சோலார் சோர்ஸ்களானது ஒரே நேரத்தில் வெவ்வேறு நேரங்களில் ஏற்படுவதால் ஒன்றுக்கொன்று இணைந்து பவரை வந்து தொடர்ந்து லோடுக்கு, இதை தான் நான் சொல்லியிருந்தேன். இதை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இவங்க வந்து ஒரே பாயிண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அது ரெண்டு ஜாயின் பண்ணி எப்பயும் போல் பவரை வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும், சப்ளை வோல்டேஜை கொடுத்துக்கிட்டே இருக்குது. தனியாக இயங்கும் சிஸ்டத்தை விட கம்பைன் சிஸ்டத்தில் ஃப்ளக்சுவேஷன் குறைவாக இருக்கும். அதாவது தனியாக இயங்குகிற சிஸ்டத்தை விட ரெண்டும் சேர்ந்து இயங்கும் போது ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எனவே தனி சிஸ்டமாக செயல்படுவதை விட கம்பைன் சிஸ்டத்தில் தொடர்ந்து லோடிற்கு சப்ளை செய்வது அதிகமாக இருக்கும். அப்போ இதுதான் வந்து கம்பைன் சிஸ்டம் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் வந்து கம்பைன் சிஸ்டம் சொல்லிக்கலாம்.
ஸோ இதோட வந்து நம்மளுக்கு சோலாரில் கேட்கக்கூடிய 2 கொஸ்டின் வந்து, அதான் ரினியூவபிள் சோர்சஸில் 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று வந்து விண்டு, இன்னொன்று வந்து சோலாரு. இந்த சோலாரில் 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்ட் அலோன் பிவி சிஸ்டம், அதில் 2 டைப் ஆன் ஆஃபு. அடுத்து அந்த சோலார்லே வந்து 2 டைப்புன்னு சொல்லும் போது ஸ்டாண்ட் அலோன் பிவி சிஸ்டத்தில் 2 டைப்ஸ்னு சொல்லியாச்சு. அடுத்து ஸ்டாண்ட் அலோன் முடிஞ்சு அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து ஹைப்ரிட் பிவி சிஸ்டம். இந்த ஹைப்ரிட்டில் 2 ஃபோட்டோவாலட்டிக், அதாவது பிவி டீசல் ஜென்ரேட்டரை பயன்படுத்தி பிவியும் அதாவது சோலார் பேனலையும் டீசல் ஜென்ரேட்டரை பயன்படுத்தி எப்படி பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து விண்டையும் சோலாரையும் எப்படி பயன்படுத்தி ஒரு கம்பைன் சிஸ்டமாக உருவாக்கி அதுலேருந்து பவரை வந்து எப்படி தொடர்ந்து லோடுக்கு சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். இதுலேயும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 5 or 6 வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம டாபிக் வந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 10 மார்க் கொஸ்டின் தான். அது என்ன அப்படின்னா விண்டு பவர் பிளான்ட்டு. இந்த விண்டு பவர் பிளான்ட் என்ன அப்படின்னா, விண்டு பவர் பிளான்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் பிரின்சிபல் ஆஃப் விண்டு எனர்ஜி சோர்சஸ் ஆர் விண்டு பவர் பிளான்ட்டு. இதை 2 விதமாக கேட்கலாம். விண்டு எனர்ஜி சோர்சஸ்ன்னு கேட்கலாம், இல்லைன்னா விண்டு பவர் பிளான்ட் கேட்டாலும் இந்த கொஸ்டின் எழுதணும். ஒரு விண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. விண்டு பவர் பிளான்ட்னா என்னன்றது அவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். காற்றின் மூலமாக பவரை வந்து உற்பத்தி செய்யும் ஒரு அமைப்பிற்கு பேர் தான் விண்டு பவர் பிளான்ட். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது அதிக வெலாசிட்டியோட காற்று வந்து வீசும் பொழுது அதில் ஃபேன்னு நம்ம பார்த்துருப்போம், அதுதான் பிளேடு. ஸோ அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பித்து அதுக்குள்ளே என்ன இணைச்சிருப்பாங்கன்னா ஜென்ரேட்டர் மூலமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து உற்பத்தி செய்யலாம். விண்டு பவர் ஸ்டேஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது விண்டு பவர் ஸ்டேஷனில் டவர், டர்பைன், ஜென்ரேட்டர், அசம்பிளி, கியர் பாக்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் யாயிங் சிஸ்டம் ஆகியன இருக்கும். என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ சைடு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டவரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஹோலாக டவரில் வந்து டர்பைன், ஜென்ரேட்டர், அசம்பிள், கியர் பாக்ஸு, நாசில் அரேஞ்ச்மெண்ட்டு இவைகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டீல் டவர் தான் தாங்கிக்கிட்டு இருக்கும். அது கீழே என்ன இருக்கும், ஸ்டீல் பேஸ்மெண்ட் வந்து காங்கிரீட் போட்டிருப்பாங்க. அந்த காங்கிரீட் தரையில் வந்து காங்கிரீட் இருக்கும், மண் தரையில் காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே வந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்டீலோட அமைப்பில் தான் மேலே வந்து தாங்கி அந்த ஸ்டீல் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த ஸ்டீல் டவர் தான் மேலே உள்ள டர்பைன், ஜென்ரேட்டரையும் கியர் பாக்ஸையும் நாசிலையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது வந்து அந்த டர்பைன் ஜென்ரேட்டரில் வந்து அசம்பிளில் ஏதாவது வந்து நம்மளுக்கு அதில் வந்து ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டாலும் அதனோட பராமரிப்பு வேலைகள் செய்ய அந்த டியூப்லர் ஸ்டீல் டவரில் ஒரு ஏணி அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ டவரில் வந்து என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று, இப்போ அந்த டவரில் வந்து மேலே தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கும். அந்த ஜென்ரேட்டராக இருந்தாலும் எதுனாலும் இப்போ ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஏற்படுது அப்படின்னா, இல்லைனா அதை பராமரிப்பு எங்கேயாவது தேய்மானம் ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு அந்த டவரில் வந்து என்ன இருக்கும், ஒரு ஏணி அமைப்பு இருக்கும். அது மூலமாக நம்ம ஏறி போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டேமேஜ் ஆனதை வந்து ஃபால்ட் ஏற்பட்ட பகுதியை வந்து சரி செய்து கொள்ளலாம். அடுத்து டர்பைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது டர்பைன்னா விண்டு டர்பைன். இப்போ காற்று மூலமாக நம்ம சொல்லியிருக்கோம். காற்றுன்னு சொல்லும் போது இங்கே என்ன டர்பைன் யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னா விண்டு டர்பைன் சொல்லிக்கலாம். இப்போ தெர்மல் பவர் பிளான்ட் ஸ்டீம் டர்பைன் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இங்கே என்ன டர்பைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டர்பைன் அப்படின்னா விண்டு டர்பைன், அவ்வளோதான். ஸோ இந்த விண்டு டர்பைன்லேருந்து இந்த டயக்ராமில் பார்த்துக்கோங்க என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றத. 2 பிளேடு இருக்குது, 2 பிளேடு ரோட்டார் இருக்குது, விண்டு டர்பைன் இருக்குது, நாசில் இருக்குது, ஸ்பீடு கியர் பாக்ஸ் இருக்குது, அடுத்து ஜென்ரேட்டர், அதுக்கு அடுத்து டவர் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர், அதான் டவர் இருக்குது. இப்போ வந்து டர்பைன்னா என்ன அப்படின்னா டர்பைனில் வந்து 3 பிளேடு இருக்கும். இந்த 3 பிளேடில் வந்து விண்டு எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றோம். அப்போ டர்பைனாவே உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ ஸ்டீம்னா என்ன சொல்லணும், நம்ம ஹீட் எனர்ஜியை வந்து என்ன பண்ண அந்த ஸ்டீம்லேருந்து வரக்கூடியது எனர்ஜியை வந்து டர்பைனுக்கு போகுது. டர்பைன் வந்து என்ன ஹீட் எனர்ஜியை வெளியே அனுப்பும்.
அது வந்து ஜென்ரேட்டருக்கு போகும்போது டர்பைனுக்கு போகும்போது ஹீட் எனர்ஜி, ஆனால் அது வெளியே வரும்போது என்ன எனர்ஜியாக மாறிடும், மெக்கானிக்கல் எனர்ஜி. அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த விண்டு டர்பைன் சொல்கிறோம்ல, அந்த விண்டு டர்பைனில் விண்டு எனர்ஜி போகுது. விண்டு எனர்ஜி போனோடனே அது என்ன எனர்ஜியாக வெளியே வருது, மெக்கானிக்கல் எனர்ஜியாக வெளியே வரும். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எங்கே இருக்கும், மெக்கானிக்கல் எனர்ஜி எங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா, விண்டு டர்பைன் பக்கத்துலேயே வந்து என்ன இருக்கும், ஜென்ரேட்டர் இருக்கும். அந்த ஜென்ரேட்டர் மூலமாக அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி உள்ளே போய் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுகிறது, எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுகிறது. இப்போ பிளேடினுடைய மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னா, எடை குறைவாக இருக்கும், குறைவாகவும் அதிக மாடுல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி உடையதாகவும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது பிளேடோட மெட்டீரியல் வந்து ரொம்ப வெயிட் வந்து எடை வந்து குறைவாக இருக்கணும், ஆனால் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து உடையதாக தேர்ந்தெடுக்க வேண்டும். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா இப்போ காற்றடிக்கும் போது அது வந்து பெண்ட் ஆகணும், அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கணும், அதுதான். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இது பொதுவாக வந்து எப்படி அப்படின்னா அலுமினியம் மற்றும் ஃபைபர் கிளாஸில் தான் இந்த பிளேடோட டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த பிளேடு வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அலுமினியம் மற்றும் ஃபைபர் கிளாஸ் இது மூலமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர்னால் என்னன்றது உங்களுக்கு பேசிக்காக வந்து தெரியும். மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் ஜென்ரேட்டர்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே ஜென்ரேட்டர் வந்து எங்கே எப்படி பயன்படுத்துகிறாங்க, எந்த வகையான ஜென்ரேட்டர் பயன்படுத்துகிறாங்க, இங்கே வந்து எந்த வகையான ஜென்ரேட்டர் பயன்படுத்துகிறாங்கன்னா இண்டக்ஷன் மிஷின் சிங்கர்னஸ் ஸ்பீடை விட குறைவாக சுழலும் போது. அப்போ இண்டக்ஷன் மிஷின் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஏசி ஜென்ரேட்டர் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதை தான் வந்து சிங்கர்னஸ் ஸ்பீடை விட குறைவாக சுழலும் போது மோட்டாராகவும், அப்போ சிங்கர்னஸ் ஸ்பீடை விட குறைவாக, அப்போ 1500ன்னு சொல்கிறோம் இல்லையா ரேட்டட் ஸ்பீடு, அதை விட கம்மியாக சுழலும் பொழுது மோட்டாராக இருக்கும், மோட்டாராக இயங்கிக்கிட்டே இருக்குது. அதே சிங்கர்னஸ் ஸ்பீடை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஜென்ரேட்டர். அப்போ 1500க்கு மேலே போகும்போது அது ஒரு ஜென்ரேட்டராக மாறிடுது. அப்போ இந்த இண்டக்ஷன் மிஷினுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டார். அதாவது சுயமாக மோட்டாராகவும் வேலை செய்யும், ஜென்ரேட்டராகவும் மாறிக்கணும், தானாக மாறக்கூடியது. அதனால தான் இதை வந்து இங்கே பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த ஜென்ரேட்டர் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் வந்து இதனால தான் இதுக்கு பேர் வந்து இண்டக்ஷன் ஜென்ரேட்டர்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து விண்டு ஃபோர்ஸ். விண்டு வந்து ஃபோர்ஸினால் மெஷின் வந்து சிங்கர்னஸ் ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடில் வந்து சுழலுகிறது. அப்போ வந்து விண்டு வந்து ஃபோர்ஸ், அதாவது விண்டு எனர்ஜின்னு சொல்கிறோம்ல, அந்த காற்றோட வேகம் வந்து அதிகமாக வீசும் பொழுது சிங்கர்னஸ் ஸ்பீடை விட அதிகமாக ஸ்பீடில் வந்து ஜென்ரேட்டர் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடுது. அப்போ இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் வந்து விண்டு டர்பைனுடன் கியரின் உதவியால் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் வந்து விண்டு டர்பைன் மூலம் எப்படி இருக்கும், கியரோட உதவியால் இணைச்சிருப்பாங்க. அப்போ அது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு ஒரு ராடோட அமைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க, இணைச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் முழுவதும் கவர் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் மூலமாக கவர் செய்யப்பட்டு 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர் வந்து அமைப்பு இருக்கும். ஸோ விண்டு டர்பைனுடன் கியர் உதவினால் இணைக்கப்பட்டிருக்கும். இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் முழுவதும் கவர் செய்யப்பட்ட 3 ஃபேஸ் ஜென்ரேட்டராக இருக்கும். ஸோ இதுதான் ஜென்ரேட்டர்னாவே உங்களுக்கு பேசிக்காக வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் ஜென்ரேட்டர் சொல்கிறோம். இங்கே ஜென்ரேட்டரோட வேலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து டர்பைன்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை விண்ட் எனர்ஜி அந்த டர்பைன்லேருந்து வெளியே வரக்கூடியது மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதுக்காக தான் இதை வந்து இங்கே பயன்படுத்தியிருப்பாங்க. இது வந்து எப்படி அமைப்பு இருக்கும் அப்படின்னா ஒரு கியர் அமைப்பு போல தான். அந்த கியரோட உதவினால் இந்த ரெண்டையும் இணைச்சிருப்பாங்க. எது, விண்டு டர்பைனையும் ஜென்ரேட்டரையும் ஒன்றா இணைச்சிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஜென்ரேட்டர். அதுக்கடுத்து நாசில்னால் என்ன அப்படின்னா, நாசிலில் வந்து டர்பைன் ஜென்ரேட்டர் வந்து அசம்பிள் மற்றும் கியர் பாக்ஸ் இது ரெண்டையுமே நாசில் சொல்லுவோம். நாசிலில் டர்பைன் ஜென்ரேட்டர் அசம்பிளும் இருக்கும், கியர் பாக்ஸும் இருக்கும். லோக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ அடுத்து லோக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்ணணும், விண்டையும் மானிட்டர் பண்ணணும். எவ்வளோ காற்றடிக்குது, சும்மா போய் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஆன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, எல்லாத்தையுமே மிஷினை ஃபுல்லாக ஆன் பண்ண முடியாது.
எங்கெங்கே காற்று அதிகமாக இருக்கும் அப்போ காற்றோட வேகத்தை வந்து நம்ம வந்து கணிக்க முடியும். அப்போ அது எப்படி அதுக்கு ஒரு மீட்ரு மாட்டியிருப்பாங்க மேலே. ஸோ அதில் வந்து எவ்வளோ காற்று அடிக்குதுன்றதை கீழே வந்து டிஸ்பிளேயில் காமிக்கும். அதை பொறுத்து தான் அந்த மிஷினை வந்து ஆன் பண்ண முடியும். அப்போ அந்த மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு தான் அந்த மோட்டரோட உதவினால் நம்ம ஆன் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறோம். ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ரொட்டேட்டிங் ஸ்பீடு மூலமாக அதிகமாக ஆகும்போது சிங்கனஸ் ஸ்பீடு அதிகமாக ஆகும் பொழுது என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து ஜென்ரேட்டராக மாறிடுது. அப்போ வந்து மோட்டர் வந்து ஜென்ரேட்டராக மாறிடும். அதை வந்து நம்ம பார்க்குறதுக்காக தான் லோக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ இதை நம்ம இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, விண்டு பவர் சிஸ்டமில் வேலை செய்யும்போது விண்டு டர்பைனை இயங்கி கண்ட்ரோல் செய்வது லோக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ இந்த செட்டிங் பாயிண்ட், அந்த செட்டிங் பாயிண்ட்டை பொறுத்து லோக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் டர்பைன் ஆப்ரேஷனை கண்ட்ரோல் செய்யுது. செட்டிங் பாயிண்ட்ன்றது அதுதான், அந்த காற்றோட ஸ்பீடை வந்து எப்படி பார்க்குறது, செக் பண்ணிவிட்டு அதை வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த டர்பைன் ஆப்ரேஷன் வந்து கண்ட்ரோல் செய்கிறது. சென்சார்கள் இருந்து இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டரை ரிசீவ் செய்து செட் பாயிண்ட்டுடன் ஒப்பிடுகிறது. அதாவது இதில் வந்து சென்சார் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த சென்சார் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்யூட்டர் வந்து ரிசீவ் பண்ணோம். அந்த ரிசீவ் பண்ண உடனே நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பாயிண்ட்டும் இங்கேருந்து வரக்கூடிய அந்த பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ண உடனே அந்த லிமிட், அந்த மதிப்பை வந்து குறிப்பிட்ட லிமிட்டுக்குள் இல்லாமல் இருந்தால் விண்டு டர்பைன் இயங்குவது நிறுத்தப்படும். அதாவது அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டு நம்ம சொல்கிறது என்னன்னு புரியுதா? அதாவது அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்னா, இப்போ நம்ம காற்றோட ஸ்பீடு வந்து கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் டிசைட் பண்ணியிருப்போம். அந்த பாயிண்ட்டை விட கம்மியாக இருந்துச்சு, அந்த நம்ம டிசைட் பண்ணுறக்க பாயிண்ட்டை விட அதிகமாக இருந்தால் இந்த விண்டு டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு நம்ம ஆன் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா, காற்றோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இயங்குவது நிறுத்தப்படும். இந்த எரர் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகி ஸ்டோர் ஆகும். இந்த எரர் வந்து கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீனில் ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து லோக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம். அடுத்து யாயிங்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் யாயின்னு சொல்லும் போது வந்து ஒரு பிஸ்டன் போல் அமைப்பு இருக்கும். காற்று வந்து எந்த பக்கம் அடிக்குதோ, காற்று வந்து இப்போ ஒரே திசையில் வந்து காற்று அடிக்காது. ஒரு தடவை கிழக்கு பக்கம் அடிக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் மேற்கு பக்கம் அடிக்கலாம், வடக்கு பக்கம் அடிக்கலாம். ஸோ வடக்கு தெற்கு பக்கம் அடிக்கலாம். ஸோ இந்த 4 திசைகள்லையும் காற்றடிக்கும். அப்போ அந்த பிளேடை வந்து ஸ்டாண்ட் வந்து ஸ்டீல் டவர் வந்து நிலையாக ஒரே பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் நம்ம எதை மட்டும் மூவ் பண்ண போகிறோம், நம்ம வந்து காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த திசைக்கு ஏற்றவாறு நம்ம அந்த பிளேடை வந்து நம்ம மாற்றணும். அந்த அமைப்பை வந்து நம்ம மாற்றுறதுக்கு பயன்படுற அந்த ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் யாயிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு ராடு மாதிரி 2 பக்கமும் இணைச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு பக்கம் வந்து முன்னுக்கு தள்ளும் போது இன்னொரு பக்கம் பின்னுக்கு வரும். அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மாறி மாறி நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து யாயிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த நான் சொன்ன மாதிரியே காற்று வீசும் திசையில் நாசிலை திருப்புவது யாயிங் சிஸ்டம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ காற்றோட திசை மாறும் பொழுது வேனும் வந்து ஒரு எரர் சிக்னலை கண்ட்ரோல் சிஸ்டத்திற்கு அனுப்பும். இதன்படி கண்ட்ரோல் சிஸ்டம் நாசிலின் யாயிங் சிஸ்டத்துக்கு உதவியால் காற்றின் திசைக்கு திருப்பும். ஹைட்ராலிக் சிஸ்டம் அல்லது மோட்டாரின் உதவியால் யாயிங் சிஸ்டத்தை இயங்கும். யாயிங்னா இதுதான், காற்றின் திசைக்கு ஏற்றவாறு நம்ம நாசிலை வந்து திருப்புறதுக்கு பேர் தான் வந்து யாயிங் சிஸ்டம். அதுக்கடுத்து ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோலாம் நம்ம வந்து என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன வேலை பார்க்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அது எல்லாமே முழுமையாக ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபலில் கொண்டு வரோம். ஸோ எப்படி வேலை செய்யும். அப்போ இதில் விண்டு பவர் ஸ்டேஷனில் வந்து ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் இருக்கும். அதில் வந்து 11 kV பார் 400 வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அது மூலமாக கிரிட்டு உடன் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மரும் ஒவ்வொரு பவர் ஸ்டேஷன் பக்கத்துலேயும் 11 kV பார் 400 வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கிரிட்டுனா இபி சப்ளை வந்து இணைப்பு இருக்கும். காற்றின் வேகம் அதிகமாக இருந்தால், காற்றினோட வேகம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா மெஷினுடைய ஸ்பீடு வந்து சிங்கனஸ் ஸ்பீடை விட அதிகமாக இருக்கும். நம்ம முதலே பார்த்துருந்தோம் இல்லையா, காற்று வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா மெஷினோட ஸ்பீடு வந்து சிங்கனஸ் ஸ்பீடை விட அதிகமாக இருக்கும். இப்போ மிஷின் வந்து இண்டக்ஷன் ஜென்ரேட்டராக வேலை செய்யும். அப்போ பவர் கிரிட்டுக்கு அனுப்பும். அப்போ ஜென்ரேட்டராக வேலை செய்யும் போது அந்த பவரை ஃபுல்லாக உற்பத்தி பண்ணி கிரிட்டுக்குனா இபிக்கு அனுப்புது. அதே காற்றின் வேகம் குறைவாக இருந்துச்சுன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ரெண்டும்
அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்குது, குறைவாக இருக்கும்போது என்ன நடக்குது. அப்போ அதிகமாக இருந்தால் ஜென்ரேட்டராக வேலை செய்து கிரிட்டுக்கு பவரை வந்து அனுப்புது. குறைவாக இருக்கும் பொழுது காற்றோட ஸ்பீடு வந்து குறைவாக இருக்கும் பொழுது சிங்கர்னஸ் ஸ்பீடை விட குறைவாக இருக்கும். குறைவாக இருக்கனால மெஷின் வந்து கிரிட்டிலிருந்து பவரை வந்து மோட்ரு வேலை செய்யும். கிரிட்டிலிருந்து பவரை வந்து எடுத்து மோட்டாராக வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணுது, கிரிட்னா இபி பவர் சப்ளைலேருந்து என்ன பண்ணுது, பவரை எடுத்து மோட்ரு வந்து சுற்ற ஆரம்பிக்கும். மோட்டருக்கு தேவையான சப்ளையை எடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ உடனடியாக கிரிட்டிலேருந்து மிஷினை இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. அப்போ மோட்டராக வேலை செய்கிறனால உடனடியாக என்ன பண்ணுவோம், கிரிட்டிலேருந்து இபியிலேருந்து மிஷினுக்கு இணைப்பு வந்து துண்டிக்கப்படுகிறது. கிரிட்டிலேருந்து மிஷின் இணைப்பை துண்டிக்க ஆட்டோமேட்டிக் அமைப்பு வந்து இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் அமைப்பு இணைச்சிருப்பாங்க. நம்ம போய் கண்ட்ரோல் பண்ணவும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஏற்படும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரிட்டோட இணைப்பை வந்து கட் பண்ணி விட்டுரும். இப்போ கிரிட்டு பவர் வந்து எப்போயாவது ஃபெயிலியர் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக் அமைப்பு மூலம் கிரிட்டிலேருந்து மெஷினை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடும். அப்போ பவர் ஃபெயிலியர் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரிட்டிலேருந்து மெஷினை வந்து டிஸ்கனெக்ட் செய்யப்படும். இதுதான் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் என்னது, விண்டு பவர் பிளான்ட்டு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் சைடு ஹெட்டிங் தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பார்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியம். இது அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. இதோட வந்து ஆஃப்டர்நூன் கிளாஸ் ஜிடிஎஸ் வந்து முடிஞ்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸில் 2 டைப்ஸ் பார்த்தாச்சு. 2 டைப்ஸில் சோலாரு விண்டு. அந்த சோலார் விண்டில் மொத்தம் 3 10 மார்க் கொஸ்டின் இருக்குது கம்பல்சரி. இதுக்கு முன்னாடி வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸில் வந்து மொத்தம் எத்தனை பார்த்தோம், டீசல், கேஸு, தெர்மல், நியூக்ளியர், ஹைட்ரோ, மொத்தம் 5. அது போக இன்னொன்று பம்புடு ஸ்டோரேஜ் 6. அந்த இது பார்த்துருக்கோம். மொத்தம் 6 பார்த்துருக்கோம். இதெல்லாமே வந்து என்னது, நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ். ஸோ இதோட வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இதோட முடிஞ்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு 2 மார்க்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் டயக்ராம் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் ஃபஸ்ட் யூனிட் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செகண்ட் யூனிட்டாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 2 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கலாம். டேரிஃப்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதில் டைப்ஸ் ஆஃப் டேரிஃப்ஸ் இருக்குது. அப்புறம் கிரிட்டோட அட்வான்டேஜஸ் இருக்குது, இன்டர் கனெக்டட் சிஸ்டம்னு சொல்லி. அதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வரும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். Okay, thank you students.